இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு உள்நாட்டு கலவரம் வெடித்தது. இதையடுத்து அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினார். தொடர்ந்து முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு வங்கதேசத்தில் ஆட்சி அமைத்தது. வங்கதேசத்தில் வசிக்கும் இந்துக்கள் மீது தாக்குதல் அதிகரித்தது. அவர்களின் வீடுகள், கடைகள் சூறையாடப்பட்டன. இந்து சன்னியாசிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் நம் நாட்டில் சட்ட விரோதமாக குடியேறிய வங்கதேசத்தினரை நாடு கடத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. டெல்லியில் போலீஸ் அதிகாரிகள் வீடு வீடாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் இந்தியா வங்கதேச உறவு குறித்து வங்கதேச ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ் ஜமான் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியா மிக முக்கியமான அண்டை நாடு. நாங்கள் பல விஷயங்களில் இந்தியாவை சார்ந்திருக்கிறோம். எங்களுக்கு தேவையான பல பொருட்களை அங்கிருந்துதான் இறக்குமதி செய்கிறோம். எங்கள் நாட்டைச் சேர்ந்த பலர் மருத்துவ சிகிச்சைகளுக்காக இந்தியாவை சார்ந்துள்ளனர். வங்கதேசத்தின் ஸ்திரத்தன்மைக்கு இந்தியாவுடனான உறவு மிக முக்கியம். இந்தியர்கள் பலர் வங்கதேசத்தில் பணியாற்றுகின்றனர். இரு நாட்டு எல்லையில் எங்கள் வீரர்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடாது. அதேபோல் சில விஷயங்களில் எங்கள் உதவியும் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது. இரு நாடுகளும் தங்கள் தேவையை உணர்ந்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ் ஜமான் கருத்து தெரிவித்துள்ளார்.